Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் தகுந்த நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப்போ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸோ இல்லை வந்து உங்களுக்கு அதர் ஸ்டேட்டை பற்றி எவ்வளோ மார்க் எடுத்திருந்தோம் அப்படின்னா கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப சந்தோஷமான செய்திகள் நமக்கு வந்துட்டே இருக்கு. எல்லா பேர்த்தோட ஆசையும் கனவுகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் படிக்கிறது தான். சரியா? அப்ப ரவுண்ட் பை ரவுண்ட் என்ன பண்றான்னு சொல்லி சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷம் தான். சரியா? ஆனா ஒரு 5000 சீட் வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அடுத்த வருஷத்துக்கு தான். சரியா? அந்த நியூஸ் வந்து நம்ம சேனல்லே போட்டிருப்போம். அது அடுத்த வருஷத்துக்குரியது தான். இப்போ நான் இன்னைக்கு காலையில கூட ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அதாவது நிறைய காலேஜஸ் வந்து சீட்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. இன்னமும் சொல்றேன், ஸ்ட்ரே வேகன்ஸ்லயே நமக்கு வந்து சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க தான் போகுது. சரியா? ஏன்னா இன்னைக்கு காலையில் நம்ம சொல்லியிருந்த மாதிரியே நிறைய காலேஜஸ் வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், எங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சீட் கொடுங்கன்னு சொல்லி ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அதனால நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஸ்ட்ரே வேகன்ஸ்லயும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாண்டிச்சேரி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எவ்வளவு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டலா, அதாவது லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளவு சீட்ஸ் வந்து டோட்டலா இந்த ரவுண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ரவுண்ட் 2 வரைக்கும் என்ன சீட் மேட்ரிக்ஸ் இருந்துச்சு, ரவுண்ட் 3க்கு என்ன சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தியும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேளுங்க. கண்டிப்பா இதுல நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் வெங்கடேஸ்வரால 50 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பிரைவேட் யூனிவர்சிட்டி. அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சீனிவாசன் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 50 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த சென்ட் பீட்டர்ஸ் வந்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 50 சீட்டு, இப்போ வந்து அதோட சேர்த்து இன்னொரு 50 சீட் அடிஷனலா 100 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், அதுதான் ரொம்ப முக்கியம். பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடையாது, காலேஜ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான செய்தி இருக்கு. அதே மாதிரி சுவாமி விவேகானந்தா 50 சீட், இதெல்லாம் வந்து லாஸ்ட் ரவுண்டே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப சென்ட் பீட்டர்ஸ்ல மட்டும் ஒரு 50 சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா வேல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி வேல்ஸ்ல வந்து 100 சீட் வந்து என்ன டோட்டலா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் லலிதாமி 50, பாரத்ல 50, இதெல்லாம் நமக்கு என்ன தெரிஞ்சதுதான். அப்ப வேல்ஸ்ல இன்னொரு 50 சீட் என்ன இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது ரொம்பவே சந்தோஷமான செய்தி. சரியா? இதை தெளிவா நீங்க பாத்துங்க. அப்புறம் ஜிப்மர்ல 43 சீட் கவர்மெண்ட் கோட்டா, அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். டோட்டலா சேர்த்து தமிழ்நாடு பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி, இதெல்லாம் நமக்கு சேர்த்து டீம்டு யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டி, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், கவர்மெண்ட், ஜிப்மர், இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கும்போது டோட்டலா 493 சீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கலுக்குன்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேத்துக்கு மெடிக்கல் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலேயோ பாண்டிச்சேரியிலோ நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது. நான் ஏற்கனவே இன்னைக்கு மதியானம் கூட சொல்லியிருந்தேன், சென்டாக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது என்ன நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் தவறுதலாக போட்டிருக்கலாம், இல்லை என்ன மிஸ்டேக் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நாம் ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்து நம்ம என்ன பார்த்தா சீட் எடுத்து கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம், கைட்லைன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். உடனே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, நாம என்ன பண்ணலாம்னு சொல்லினா ஹெல்ப் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம் தான். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.